இப்போ சேம் அதே கட்டிங்க நம்ம பெரிய துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பெரிய அளவு கட் பண்ணும்போது நம்ம இன்ச் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைட் வந்து 15 இன்ச் இருக்குது. அகலம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மேலேருந்து இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக வச்சு பார்த்துட்டே வரலாம். இப்போ நமக்கு எந்த இடம் அகலம் ரொம்ப அதிகமாக வருதோ அந்த இடத்த தான் நம்ம அகலத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடம் தான் நமக்கு அகலம் ஜாஸ்தியாக வருது. பாருங்கள் 11.25 வருது, 11.25 இன்ச் வருது. அதை தான் நம்ம இப்போ அகலமாக எடுத்துக்க போகிறோம். ஹைட் வந்து 15 இன்ச் வருது. அதை நம்ம குறிச்சிக்கலாம். ஹைட் வந்து 15 இன்ச், அகலம் வந்து 11.25 இன்ச் இருக்குது. இப்போ வந்து ஹைட்டில் வந்து மேலே கொஞ்சம் சின்ன எலாஸ்டிக் தான் போட போகிறோம். அதனால் ஹைட்டில் வந்து மேலே 1.5 இன்ச், கீழ்ப்பகுதியில் 1.5 இன்ச் சேர்த்திக்கலாம். அகலத்தில் வந்து நமக்கு ஒரே ஒரு தையல் மட்டும்தான் வருது. அதனால் அதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம், ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 15 இன்ச்சில் ப்ளஸ் 3 இன்ச்சு சேர்த்தோம்னா 18 இன்ச்சு. 18 இன்ச்சை வந்து நம்ம ஹைட் எடுத்து அதை துணியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட் அளந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா துணியை 4ஆக மடக்கிக்கலாம். அகலம் இதில் நமக்கு கரெக்டாக 11.5 இன்ச் வருது, 12 இன்ச் வருது. ஒரு 1/4 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அந்த துணியை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மேல் பகுதியில் எலாஸ்டிக் இருக்க இடத்த இங்கே பாருங்கள், சும்மா நமக்கு ஒரு பார்ட் மட்டும் நம்ம அளந்தால் போதும். 9.5 இன்ச் வருது. அப்போ நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 10 இன்ச் குறிச்சிக்கணும். இப்போ இந்த பெண்டு வளைவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த பெண்டுக்கு நேராக வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ 8.5 இன்ச் வருது. எலாஸ்டிக்காக நான் 1.5 இன்ச் சேர்த்திருக்கேன். அப்போ 8.5 + 1.5 10 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கீழ் பகுதியில் வந்து 9.5 இன்ச் வருது. நம்ம இப்போ 10 இன்ச் எடுத்துக்கலாம். இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு 2 பீஸ், அதாவது இந்த மாதிரி வந்து 2 பீஸ் வரும். ஏன்னா நம்ம 4ஆக மடக்கி தான் நம்ம துணியை வெட்டியிருக்கோம்.